முதல்ல அந்த அழிவு தரக்கூடிய அச்சுறுத்தலை உருவாக்கக்கூடிய ஆயுதங்களையும் அந்த ஆயுதங்களை உருவாக்கக்கூடிய ஆராய்ச்சிகளையும் நிறுத்தணும். இவங்க ஆராய்ச்சியாளர்கள் என்னன்னு தேவையை கண்டுபிடிச்சிட்டு போயிடுறாங்க. ஏன்னா அவன் நான் ஆராய்ச்சிக்காக ஆராய்ச்சி பண்ணுறேங்கிறான். ஆனால் அது யார் கையில் போய் சேருது? எந்த விதமான புரிதலும் இல்லாத ஒரு கோமாளித்தனமான வன்முறை சிந்தனை உள்ள மனிதத்தன்மையற்ற தலைவர்கள் தான் இப்போ உலகத்தை ஆண்டுகிட்டு இருக்காங்க நிறைய. அவங்க கையில் தான் மாட்டுது. அவங்க கொஞ்ச நாள்ல எவ்வளவு பெரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்திட்டாங்க. இந்த நிலை தொடருமா? இப்படிப்பட்ட தலைவர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய மனிதர்கள் எப்படி இருப்பாங்க? மக்கள் எப்படி இருப்பாங்க? இவங்களுக்குள்ள ஒரு மாற்றம் வரலைன்னா இந்த உலகம் நிம்மதியா வாழ முடியுமா? இது எல்லாத்தையும் செய்யக்கூடிய தகுதியுள்ள ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, தன்னை உணர்வதற்காக மனிதன் செய்யக்கூடிய செயல்கள் தான். அந்த செயல்களை ஊக்கப்படுத்துவதற்கு தான் இந்த மாதிரி கேடுகள்லாம் நடக்குது உலகத்துல. இந்த மாதிரி சூழல்லையாவது அது வெளிப்படையில்லைன்னா, அந்த மிகப்பெரிய ஒரு மனித சங்கிலியை ஈரான்ல மக்கள் உருவாக்குனாங்க அப்படிங்கிறது மிக அற்புதமான விஷயம் தான். ஆனால் அது சங்கிலியை தொடரணும். அந்த மாதிரி மக்களோட சிந்தனைகள் தொடரணும். முழுமையான ஆயுதங்களை கைவிடக்கூடிய இந்த மாதிரி கேடான தலைவர்களை முழுமையாக ஆட்சியிலிருந்து நீக்க வேண்டிய விழிப்புணர்வு உள்ள ஒரு உலகத்தை உருவாக்குற வரைக்கும் இந்த வாழ நினைக்கிற மக்களோட ஒரு ஒற்றுமை, ஒரு ஒருங்கிணைப்பு, ஒரு இயக்கம் தேவையா இருக்கு. அதுக்கு நம்மளால முடிஞ்ச விஷயங்கள் நம்ம செய்யலாம். நல்லது நண்பர்களே, நாளை சந்திக்கலாம். மகிழ்ச்சி.